இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஷோல்டர்ஸ் அண்ட் அப்பர் செஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு நல்ல ரிலீஸ். என்னோட வீட்லேயும் ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அவளை பார்க்கறதுக்குள்ள ஃபுல் உடம்பே வீட்டுக்கு போகிறதுக்கு இப்படி ஆகிடும். அவளை தூக்கி தூக்கி சாப்பாடு ஊட்டி உடம்புல அப்பர் ஷோல்டர்ஸில் அவ்வளோ டென்ஷன். உங்கள் வீட்லேயும் சேம் ப்ராப்ளம்னா ஐ ஹாவ் அ சொல்யூஷன். ஓகேங்களா? யோகா டீச்சராக இருந்தால் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நிறையவே சொல்யூஷன் வரும். ஸோ வாட் இஸ் தி சொல்யூஷன்னா ஒரு ஷோல்டர் ஃப்ளாஸ் டெக்னிக். உங்கள் வீட்டில் துப்பட்டா, டவல் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சார்ஜர் வயர் இருந்தால் அது கூடயும் யூ கேன் டூ திஸ் ஸ்ட்ரெச். வெரி சிம்பிள், வெரி ஈஸி. ஸோ இது எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம யோகாவில் வில் கால் இட் அ யோகா ஸ்ட்ராப். ஆனால் நீங்கள் வீட்டில் டவல், பெட்ஷீட், துப்பட்டா என்ன இருந்தால் ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி பிடிக்கணும்னா ஒரு கை மேலே, ஓகேங்களா? ஒரு திங்க் ஆஃப் இட் லைக் அ பெல்ட் மேலே பிடிச்சிட்டு இன்னொரு கை கீழே எப்படி பிடிக்கணும். ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணி தம் பின்னாடி வைக்கிற மாதிரி. இப்படி வச்சுட்டு எந்த கை மேலே இருக்கிறதோ அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் கை போகுது. சரிங்களா? ஸோ ஒரு கை இது மாதிரி ஒரு செமி சர்க்கிள் எடுத்துன்னு போங்க. டைரெக்டாக முதுகு பின்னாடி ரெண்டு கையும் பெண்ட் ஆகாமல் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியுமோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஹேண்டை ஷிஃப்ட் பண்ணணும். உல்ட்டா எல்போ பெண்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் அகெயின் அந்த செமி சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. முன்னாடி எடுத்துன்னு வாங்க. இன்னொரு வாட்டி பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் மேலே இருக்குங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் போவோம். ஃபுல்லாக திரும்பி எடுத்துட்டு கையை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஃப்ளிப் பண்ணிட்டு முன்னாடி எடுத்துன்னு வாங்க. ஸோ யூ கேன் டு இட் 5 times டுகெதர். சரிங்களா? இப்போ பூஜா பின்னாடியிலேருந்து காட்ட போகிறாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த டைரெக்ஷன்லேருந்தும் என்ன நடக்குதுன்னு புரியும். சரிங்களா? ஸோ அகேன் லெஃப்ட் சைட்லேருந்து திரும்பி பின்னாடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி எடுத்துனுவாங்க. ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ண மாதிரி. சரிங்களா? எங்கேருந்தோ திரும்பி எடுத்துட்டு flip the hands and bring it forwards. 2 more times. ஸோ இந்த வாட்டி பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், ஹேண்ட்ஸ் as straight as possible. அதுக்கப்புறம் முன்னாடி லாஸ்ட் டைம். சரிங்களா? ஸோ முதுகு பின்னாடி எடுத்துன்னு வந்துட்டு flip the hands and bring it forwards. Simple moves. டெய்லி எங்கே வேணும்னா பண்ணலாம். நீங்கள் டிவி பார்க்கும்போது when you are having after dinner ஒரு 5 நிமிஷம் இருந்தால் you can do it then. You can do it any time. பட் டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஷோல்டர்ஸ், உங்கள் உடம்பு will definitely thank you in the long run and it will give you that mobility. ஷோல்டரோட ஃபுல் மொபிலிட்டி, ஃபுல் 360 degrees மூவ் பண்ணுறதுக்கு அந்த மொபிலிட்டி திருப்பி வந்துடும். ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ், டென்னிஸ் எல்போ அதெல்லாம் ஆகவே ஆகாது உங்கள் உடம்புல. ஓகே? ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் அண்ட் டெஃபினெட்லி என்ஜாய் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். அடுத்த வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ.